யாரை பார்த்தாலும் நான் டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாற்றுமுறை மருத்துவமனை, இயற்கை மருத்துவமனை, சித்தா, ஆயுர்வேத மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த டீடாக்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை மருத்துவமான இயற்கை மருத்துவம், சித்தா, யோகா இது போன்ற மருத்துவமனைகளுக்கு நிறைய பேர் டீடாக்ஸ் பண்ணிக்கிறேன், ரெஜுவினேஷன் பண்ணிக்கிறேன்னு போகிறாங்க இல்லைங்களா? அப்போது இதை பற்றி ஒரு தெளிவுபடுத்துறத நான் பேசுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு போனால் மட்டும்தான் டீடாக்ஸ் ஆகுமா? அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல வந்து டீடாக்ஸ் ஆகாதான்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பொதுவாகவே இயற்கை நம்ம உடம்பை படைக்கும் பொழுது ஒரு 6 முக்கியமான உறுப்புகளை படைச்சிருக்கு. அந்த 6 முக்கியமான உறுப்பினுடைய வேலையை நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதா நம்ம உடம்புடைய ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டை அருமையாக ஒரு 6 உறுப்பு பண்ணுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், தோல், சிறுநீரகம், மலக்குடல். இந்த 6 உறுப்புகளும் நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நேச்சுரலாகவே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணிடும். ஒருவேளை நம்ம வாழ்க்கை முறை சரியில்லை, லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா இந்த கழிவுகள் வெளியேற்றம் கொஞ்சம் முன்ன பின்ன குறைவாக இருக்கலாம். அதுவும் ஒரு 5 to 10% வித்தியாசமாக இருக்கலாம். இதுதான ஒழிய இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போனால் மட்டும்தான் கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு சொன்னால் அது உண்மை அல்ல. அப்போது இந்த 6 உறுப்புகள் எப்படி டீடாக்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். பொதுவாக நம்ம கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையுமே ஜீரணம் பண்ணி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அதாவது உடம்புக்கு மற்ற பகுதிக்கு இருதயத்திலேருந்து ரத்தம் போகுது இல்லைங்களா, அந்த ரத்தத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவுகளுக்கு சத்து பொருட்கள் எல்லாம் உடல்ல இருந்து கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் கம்ப்ளீட்டாக அதில் ஏதாவது நச்சு பொருட்கள் இருந்தால் டீடாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருதயத்துக்கு போய் இருதயத்திலிருந்து உடம்புலேருந்து மற்ற பகுதிகளுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க, இந்த மருந்துகளை டீடாக்ஸ் பண்ணுறது, மெட்டபலைஸ் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் தான். ஸோ இயற்கையாகவே இந்த உறுப்பு டீடாக்ஸ் பண்ணுறது தான் முக்கியமான வேலை.